ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து ஆண்டாளுக்கு சார்த்திய மாலை தான் பெருமாளுக்கு திருப்பதியில போடுறாங்க. இந்த மாதிரி இன்றைக்கும் அந்த பாரம்பரியம்லாம் உண்டு. அந்த மாதிரி ஒரு மானிட பிறவி வந்து இமேஜின் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும் பொழுது, ஸ்ரீரங்கத்துல தான் வந்து ஸ்ரீரங்கத்துல மகாலட்சுமி முதல் மனைவி காலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த அம்மா மானசீகமா மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஆண்டாள், ஜோதியாக அவரோட ஜோதியில கலந்துட்டாங்க. காலடியில போய் உட்காரல. அப்ப இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு, இந்த மைண்ட் பவருக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு பாருங்க. அப்போ அதனால இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நிலைகளிலும் நம்ம வந்து புரிந்து கொண்டு இத எதுக்கு ஆண்டாள பத்தி கூட சொன்னேன் அப்படின்னா, ஆண்டாள் அப்படிங்கிற ஒரு சக்தி வந்து ஒரு பெரிய வைப்ரேஷன். அந்த அம்மாவ வந்து யாரெல்லாம் பிடிச்சுக்கிறாங்களோ, அவங்களுக்கு செல்வ வளத்துல குறைவே வராது. அப்படி ஒரு தாத்பரியம் நிறைந்த கோவில், ஆலயம் அது. அதுபோலவே மகாலட்சுமி எப்படி நம்ம பிரார்த்தனை பண்றோமோ, அது போலவே ஆண்டாள தாராளமா எல்லாரும் பிரார்த்தனை பண்ணா, வீடுதோறும் ஆண்டாள் படம் இருக்கணும். ஏன்னா, இந்த மைண்ட் பவர், மேனிஃபெஸ்டேஷன் இந்த எல்லா விஷயத்தையும் பல எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மானிட பிறவியா பிறந்து தெய்வத்தோட இணைந்த ஒரு ஒரு விஷயம் தத்துவத்தை குடுத்துருக்காங்க அப்படின்னா, அத இன்னைக்கு பல நிலைகள்ல இன்னைக்கு வெளிநாட்டிலயும் சரி, நம்ம நாட்டிலயும் மைண்ட் பவர் அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்த நெனச்ச மேனிஃபெஸ்டேஷன் ஒரு விஷயத்த நெனைக்கிற அடிக்கடி நம்ம நினைக்கும்போது நமக்கு நடக்கும். இந்த மாரி இன்னைக்கு நிறைய சொன்னா கூட இதோட ஆணிவேர் அப்படிங்கிறது ஆண்டாள் தான். அந்த மாதிரி நம்ம இந்த விஷயத்த நம்ம ஃபார்வர்டா எடுத்துட்டு போம்போது பல நிலைகள் பணம் நம்மளுக்கு வரும். இது வந்து இந்த பணத்தை பார்த்து சொல்றது.